பிரைஸ் லார்ட். இன்றைக்கு காலையில் நான் பைபிள் படிக்கும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு சில காரியங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மார்க் 11ஆம் அதிகாரம் வசனம் 12லேருந்து 14 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோட பெத்தானியிலேருந்து அவர் எருசலேமுக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு அத்தி மரத்தை அவர் அங்கே பார்க்குறாரு. அந்த அத்தி மரத்தை பார்த்து ஆண்டவர் ரொம்ப பசியாக இருக்குது, ஏதாவது ஒரு பழம் இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த அத்தி மரத்தை அவர் தூரத்துலேருந்து பார்க்குறாரு. தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த அத்தி மரம் நிறைய இலைகளோடு அது காணப்படுது. இலைகளோட காணப்படும் போது அவர் நினைச்சுக்கிறாரு, அந்த இடத்துல அப்ப பழங்களும் இப்ப நல்லா செழிப்பா இருக்கும், அப்ப நம்ம பசி தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவானவர் அந்த அத்தி மரத்து கிட்ட அவர் பார்க்கிறார். அந்த அத்தி மரத்தை அவர் கிட்ட பார்க்கும்போது அங்க இலையை தவிர பழங்கள் ஒன்றுமே இல்லை. இதுல ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணணும். என்னன்னா, அது அத்தி மரத்து காய் காய்க்கிற காலம் ஒன்றும் கிடையாது, அது சீசன் கிடையாது. அத்தி மரம் பழம் காய்க்கிற சீசன் கிடையாது. ஆனா அந்த இடத்துல இலைகள் அதிகமா இருக்கனால ஏசு கிறிஸ்துவுக்கு அந்த இடத்துல பசி உண்டாகிறதுனால அந்த இடத்துல அத்தி மரத்துல அந்த அத்தி பழம் எதுவுமே இல்லைன்னு சொன்னனால இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அத்தி மரத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு, இனி யாருமே உங்ககிட்ட எந்த பழமும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ இது இந்த வார்த்தைகளை நான் படிக்கும் போது எனக்கு இது ரொம்ப புரியவே இல்லை. ஏன் ஆண்டவர் ஒரு அத்தி மரத்தை அவர் சபிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு, அவர் ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த மார்க் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கருப்பொருள் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஆண்டவர் அதில் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை அவர் வைத்திருக்கிறார். என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணுறாரு, பெத்தானியாவில் இருந்து எருசலேமுக்கு அவர் போகும்போது கழுதை குட்டியின் மேலே ஏறி அவர் பவனியா அவர் செல்லும் போது ஜனங்கள் எல்லாரும் அவரை வரவேற்கிறாங்க. எருசலேமில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவுடைய குமாரன் என்றும் மேசியா என்றும் அவரை ஏற்றுக்கொண்டு வரவேற்கிற ஜனங்களாய் இருக்கிறாங்க. எப்படி வரவேற்றாங்க? கையில குருத்தோலைகளை வைத்தும் தங்களுடைய வஸ்திரங்களை விரித்தும் தாவீதின் மைந்தனே ஓசனா ஓசனா என்று சொல்லி ஆண்டவரை அவர்கள் வரவேற்றார்கள். வரவேற்ற போது ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவானவரும் இஸ்லேமில் உள்ள தேவாலயத்துக்குள்ள அவர் பிரவேசித்து அது எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆன போது திருப்பி அவர் என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய வீட்டான பெத்தானியாவுக்கு அவர் திரும்பி போயிடுறாரு. மறுநாள்ல அவர் திருப்பி என்ன பண்றாரு, நான் திருப்பியும் பெத்தானியாவில இருந்து நான் எருசலேமுக்கு போறேன், நான் போய் அந்த தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய 12 சீஷர்களை அவர் கூட்டிக் கொண்டு அவர் போகும்போதுதான் அவருக்கு வழியில பசி உண்டாகும் போதுதான் இந்த அத்தி மரத்தை அவர் பார்க்கிறார். பார்த்து இந்த மாதிரி சபிச்சுட்டு அவர் போயிடுறாரு. போயிட்ட போது அவர் அங்க எங்க போறாரு, அந்த எருசலேமில் இருக்கிற தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவருக்கு அங்க ஒரு பெரிய அதிர்ச்சியை காத்து கொண்டு இருந்துச்சு. என்னன்னா, நேத்து தான் இந்த ஜனங்க என்னை இவ்வளோ ஆர்ப்பரிச்சு என்னை ஏற்றுக்கொண்ட ஜனங்க இன்னைக்கு என்னோட பிதாவுடைய வீட்டை ஒரு கல்லர் கொகையா மாத்திருக்கிறாங்களே, இங்க என்ன கொல்றதும் விற்கிறதும் விற்பனை செய்கிற ஒரு வணிக ஸ்தலம் மாதிரி இது மாறிடுச்சு, புறாக்களையும் ஆட்டுக்குட்டியும் வித்துட்டு இருக்காங்களே, இங்கே நான் வந்தது கூட தெரியலையே, இப்படி இந்த இடம் ஏன் இப்படி அசுத்தமாக இருந்தது, இந்த இடம் ஏன் இப்படி தீட்டாச்சுன்னு சொல்லி ஆண்டவரால் அங்கே தாங்கிக்க முடியல. ஏசு கிறிஸ்து வேற எந்த இடத்துலையும் அவர் கோவப்பட்டதாக நம்ம வேதத்தில் பைபிளில் நம்ம பார்க்க முடியாது. அவர் கோவப்பட்ட ஒரே ஒரு இடம் தன்னுடைய பிதாவுடைய வீட்டை அவங்க அசுத்தமாக்குனது தான். அவர் சொல்லுவார், என்னோட வீடு அனைத்து ஜனங்களுக்கும் ஜெப வீடா எண்ணப்பட்டிருக்கு, நீங்களோ அதை கல்லர் கொகையாக மாற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அங்க இருக்கிற அந்த ஆசனங்களையும் அந்த மேஜைகளையும் எல்லாவற்றையும் அவர் கவிழ்த்து போட்டு அவர் அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களெல்லாம் அவர் துரத்தி விடுகிறார். திருப்பி பெத்தானியாவுக்கு கிளம்பி போகும்போது வழியில் அந்த சீஷர்கள் திருப்பி அந்த அத்தி மரத்தை பார்க்குறாங்க. அந்த அத்தி மரம் எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா, அது பட்டு போய் வேரெல்லாம் பட்டு போய் அது வேரோடு பிடுங்கப்பட்டதாய் காணப்பட்டது. அப்போ அந்த சீஷர்கள் அதை பார்த்து ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவ கிட்ட சொல்றாங்க, இதோ ரபி, நீங்க சபித்த அத்தி மரம் பாருங்க இப்படி பட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்னார். அப்போ இந்த இடத்துல இந்த அத்திமரம் எதுக்கு வந்துச்சு, இந்த அத்தி மரத்துக்கும் இங்க நடக்கக்கூடிய சம்பவத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஆவிக்குரிய காரியத்திலே ஆண்டவர் அதை உணர்த்துகிறார். அத்திமரம் போல நம்ம காணப்படுகிறோம், நிறைய வெளி வேஷங்களை நம்ம போடுகிறோம். எப்படின்னா, நான் பரிசுத்தவானா இருக்கிறேன், நான் பரிசுத்த வஸ்திரத்தை வெள்ளை வஸ்திரம் தான் தரிப்பேன், நான் ஆண்டவருக்காக உபவாசிக்கிறேன், ஆண்டவருக்காக காணிக்கைகளை கொடுக்குறேன், ஆண்டவருக்காக தசம பாகத்தை கொடுக்குறேன், ஆண்டவருக்காக 1000 சோஸ்திர பலிகளை சொல்றேன், ஆண்டவரை காலையிலையும் மாலையிலையும் தேடுறேன், எல்லாவற்றிலையும் நான் தேடுறேன், நான் பேய்களை ஓட்டியிருக்கேன், நான் நோய்களை தீர்த்திருக்கேன், நான் ஜெபிச்சா சுகம் நடக்குது, நான் ஜெபிச்சா அற்புதம் நடக்குதுன்னு நிறைய காரியத்தை நம்ம இன்றைக்கு நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இந்த வெளிப்புறமான அலங்காரமா. அந்த அத்தி மரத்துல அநேக இலைகள் இருந்துச்சு, அது அடர்த்தியா இருந்துச்சு. அவர் தூரத்துல அவர் பசி உண்டாயிருச்சுன்னு அவர் தூரத்துல அவர் பார்த்துட்டு வரும்போது அந்த அத்தி மரத்துல இலைகள் அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் வெளிப்புறமான அலங்காரம், பரிசுத்த அலங்காரத்தை போல வெளிப்புறமாய் நம்ம எல்லாவற்றிலும் அலங்காரமாய் நம்ம காணப்படலாம். ஆனா அந்த அத்தி மரத்தை கிட்ட அவர் உள்ள பார்க்கும்போது அந்த அத்தி மரத்துக்குள்ள ஒரு கனியுமே இல்லை.
அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு ஆண்டவர் மனுஷன் நம்மள முகத்தை பார்த்துட்டு போயிடலாம். நம்மளோட ஊழியக்காரங்க நம்ம போதகர் வந்து ஐயோ இந்த பொண்ணு ரொம்ப பரிசுத்தவானா இருக்குது, இந்த பொண்ணு ரொம்ப நல்லா ஜெபிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெளியரங்கத்தை நம்ம வெளியில காட்டுற எல்லா அலங்காரத்தையும் பார்த்து அவர்கள் வந்து நம்பிடலாம். ஆனா ஆண்டவர் எதை பார்க்கிறார்? முகத்தை அல்ல, அவர் உள்ளத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட உள்ளத்தை பார்க்கும்போது ஆண்டவருக்கேற்ற கனி, அந்த பரிசுத்தம் கனி, ஆவிக்குரிய கனி நம்மளுக்குள்ள காணப்படலைன்னும் போது ஆண்டவர் நான் பசியா இருக்கிறேன், நீ அந்த கனி எனக்கு கொடுக்கலையேன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம அந்த இடத்துல ஏமாந்து போகிற தேவனா இருக்கிறார். நம்ம எப்படி ஒரு அத்தி மரத்தை போல நம்ம ஏமாற்றுகிறவர்களா இருக்கிறோம். ஆனா நீங்க இதுல ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். என்னன்னா, அது அத்தி மரம் பழம் கொடுக்கிற காலம் அல்ல, அதுக்கு அது ஒரு சீசனே கிடையாது. ஆனா ஆண்டவர் அங்க எதிர்பார்க்கறது அத்தி பழத்தை. ஆனா இன்னைக்கு நம்மளும் நிறைய பேர் எப்படி பண்றோம்னா, சண்டே ஆனா மட்டும் தான் நான் கிறிஸ்தவன், அது ஒரு சீசன். கிறிஸ்மஸ் வந்தால் தான் நான் கிறிஸ்டியன், இல்லைனா நியூ இயர் அப்போ தான் நான் சபைக்கே வருவேன், இல்லைனா நான் குட் ஃப்ரைடே ஈஸ்டர் இந்த காரியத்துக்கு மட்டும் தான் நான் வந்து கிறிஸ்டியனாக இருக்கேன்னு சொல்லி ஒரு சீசனாக நம்ம வந்து ஆண்டவரை மட்டும் தேடுறவர்களாக இருக்கிறோம்ல. ஆண்டவர் அப்படி நம்ம கிட்ட கனியை எதிர்பார்க்கல. ஒரு சீசனில் மட்டும் நீ வரணும்னு இல்லை, இந்த 40 நாள் உபவாச ஜபம் அந்த குட் ஃப்ரைடே நெருங்கும் போது மட்டும்தான் நான் வந்து உபவாசிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறவராக இல்லை. அவர் என்றைக்குமே நான் எப்போ பசியாக இருக்கேன்னு உங்ககிட்ட நான் வரும்போது நீ எனக்கு அந்த கனியை நீ கொடுக்கணும். நான் வந்து ஒரு மான் எப்படி ஒரு தண்ணீரை தேடி தாகமா இருக்குதோ அப்படி நான் உன் மேல தாகமா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது நம்ம அவர் தாகத்தை தீர்க்கிறவர்களா, நம்ம அவர் பசியை தீர்க்கிறவர்களா இருக்கிறோம். நம்மள்கிட்ட என்ன மாதிரி கனியை அவர் எதிர்பார்க்கிறார்னா, நீதி உள்ள கனியை எதிர்பார்க்கிறார், நற்கிரியைகள் உள்ள கனிகளை எதிர்பார்க்கிறார், நம்ம கிட்ட பரிசுத்தம் உள்ள கனிகளை எதிர்பார்க்கிறார். வெளிப்புறமான அலங்காரமான பரிசுத்தத்தை அல்ல, அவர் உள்புறமான ஒரு அலங்காரம். நம்மளுக்குள்ள அன்பு இருக்கிறா, சமாதானம் இருக்கிறா, விட்டு கொடுத்தது இருக்கிறா, சகிப்புத்தன்மை இருக்கிறா, நீடிய பொறுமை இருக்குதா, இச்சை அடக்கம் இருக்குதா? இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இச்சை அடக்கம் இல்லை, மறைமுகமா இந்த கையில வச்சிருக்கிற அந்த மொபைல் போன்ல எவ்வளோ அசுத்தமான பாவங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம போய் நல்ல ஜோம் பண்ணலாம், ஜபிக்கலாம், சபையில போய் நம்ம ஆராதிக்கலாம், ஏன் பலிபீடத்துல நின்று கூட நம்ம பிரசங்கிக்கலாம். அந்த இல்லறத்துல இருக்கிற அந்த வாழ்க்கை, யாருக்கும் தெரியாத அந்த 4 செவத்துக்குள்ள இருக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ள இருக்கிற கனியானது அது பரிசுத்தம் உள்ள கனியா இல்ல அது அசுத்தம் உள்ள கனியான்றத ஆண்டவருக்கு மாத்திரமே தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு ஓமையும் அன்னைக்கு சொல்லி கொடுத்தாரு. என்னன்னா, லூக்கால நம்ம பார்த்திருக்கலாம், லூக்கா 13ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு எஜமானர் இருக்கிறார். அந்த எஜமானர் வந்து ஒரு அத்தி மரத்தை அவர் பாதுகாத்து எங்க வைக்கிறாருன்னா, ஒரு திராட்சை தோட்டத்துல கொண்டு போய் வைக்கிறாரு. 3 வருஷம் அவர் பார்க்கிறாரு அந்த அத்தி மரத்தை கனி கொடுக்குமான்னு. ஆனா அந்த அத்தி மரம் கனி கொடுக்கவே இல்லை. உடனே அவர் தோட்டக்காரனை நோக்கி சொல்கிறாரு, 3 வருஷமா இது கிட்ட நான் பார்த்துட்டே இருக்கேன், அது கனியே கொடுக்கல, இந்த நிலத்தையும் அது பாழாக்குது, அதனால நீ இதை வெட்டி போட்டுரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த தோட்டக்காரன் சொல்றாரு, இல்ல இந்த 1 வருஷம் நம்ம வெயிட் பண்ணலாம், நான் அதுக்கு வந்து நிலத்தெல்லாம் நான் சரி பண்ணி எருது போட்டு நான் பார்க்கிறேன், அதுக்கு அப்படியும் கனி கொடுக்கலாம், என்ன பண்ணலாம், நம்ம வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த அத்தி மரத்துக்காக யார் பேசுறா? அந்த தோட்டக்காரன் பேசுறார். இன்னைக்கு நம்ம பரம பிதா தான் யார் தெரியுமா? அந்த எஜமானரா இருக்கிற அந்த தோட்டக்காரர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவா இருக்கிற, நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தி சிலுவையில நம்மளுடைய அக்கிரமத்தையும் நம்மளுடைய மீறுதல்கள் நம்மளுடைய பாவத்தையும் சுமந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுக்காக ஒவ்வொரு நாளும் அவர் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவர்களா இருப்போம், ரட்சிக்கப்பட்டிருப்போம், ஆனா ஒவ்வொரு நாளும் பரம தகப்பன் நம்ம கிட்ட அந்த கனியை எதிர்பார்க்கிறாரு. அந்த பரலோகத்திற்கு ஏற்ற கிரியைகள் நமக்குள்ள இருக்குதா, அந்த பரலோகத்திற்கு ஏற்ற கனிகள் நமக்குள்ள இருக்குதான்னு ஒவ்வொரு நாளும் பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து இந்த உலகத்துக்கு கனிகளை மாத்திரமே நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அந்த பரலோகத்திற்கு ஏற்ற அந்த ஆவிக்குரிய கனியை நம்ம ஒரு நாள் இன்னும் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய காணிக்கைகளை பார்க்கல, இனி ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தையோ நம்மளுடைய வேண்டுதலையோ அவர் பார்க்கல. நம்மளுக்கு ஏற்ற அந்த நற்கிரியைகள் நம்மளுக்குள்ள இருக்கு. நம்ம இருதயம் அசுத்தமா இருந்துட்டு நீ எவ்வளோ நேரம் ஜெபித்தாலும், நீ 24 மணி நேரம் ஜெபித்தாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க போறது இல்லை. நம்மளுடைய இருதயம் சுத்தம் இல்லாமல் நம்ம காணப்படுமே, ஆனால் அவர் அந்த இடத்துல வாசமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளம் திரியங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது நம்ம பொண்ணாக விளங்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம உள்ளத்தை திறந்து காட்டுகிற தைரியம் நம்மளுக்கு இருக்குதா? இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அந்த ஒரு பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அந்த பரம பிதாவ இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எதற்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார்? அவர் வெட்டி போட வேண்டாம், இன்னும் நம்ம காத்திருக்கலாம், இன்னும் அதை இன்னும் நான் பாதுகாக்கிறேன், இன்னும் அதுக்கு உரம் போடுறேன், இன்னும் நான் அதுக்கு அந்த உரம் போடுறேன்றது என்ன தெரியுமா? இன்னும் நான் அவளை இன்னும் அன்பு செலுத்துறேன், இன்னும் அவளை நான் போதிக்கிறேன், இன்னும் நான்
நல்ல வழியில கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் நம்ம எவ்வளவு நாள் நம்ம ஓடி ஒளிவோம், இன்னும் எவ்வளவு நாள் நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போய் கொண்டே இருப்போம், இன்னும் ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்காமல் இந்த உலகத்திற்காக ரெட்ட வேஷங்களை நம்ம எவ்வளவு நாள் போட்டுக்கொண்டே இருப்போம். ஒரு எஜமானுக்கு மாத்திரம் தான் நம்ம ஊழியம் செய்ய முடியும். உலகம் இல்லைன்னா தேவன். நம்ம குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருந்து காணப்பட்டோம்னா ஆண்டவர் நம்மளை வாந்தி பண்ணி போட்டுடுவார். ஆண்டவர் கேட்ட பரிசுத்துல இருப்போம், ஆண்டவர் கேட்ட உண்மையில இருப்போம், ஆண்டவர் கேட்ட நற்கிரியைகளை நம்ம காணப்படுவோம். வெளிப்புறமான ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு ஒளியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு உள்ளுக்குள்ள எல்லாம் நம்ம அசுத்தங்களையும் இருளும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டவர் அங்க பிரவேசிக்க மாட்டார். வெளியே ஃபுல்லா வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை போல நம்ம காணப்பட்டு உள்ளுக்குள்ள வெறும் பிரேதங்களும் எலும்பு துண்டுகளும் காணப்பட்டு நாற்றம் எடுத்திருந்தா ஆண்டவர் அந்த இடத்துல பிரவேசிக்க மாட்டார். ஆண்டவர் நம்ம உள்ளத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறார். கர்த்தரோ நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். அந்த இருதயத்திற்கேற்ற அவருக்கு ஏற்ற அந்த கனிகளை நம்ம கொடுக்கிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். God bless you.